நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். ஆறுதல்களின் ஆண்டவராயிருக்கிற எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, துயரப்படுபவர்களுக்கு ஆறுதல் தந்து பலவீனமானவர்களுக்கு ஆற்றல் அளித்து வழிநடத்துகிற நல்ல கடவுளே, இந்த அருமையான வாரத்தின் முதல் நாளிலே உம்முடைய திருமுன்னிலையிலே வந்து தொழுது கொள்ளுகிற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு உம்முடைய நிறைவான மகிழ்ச்சி, நிறைவான ஆற்றல், நிறைவான அருள், நிறைவான ஆறுதலை தந்து வழிநடத்தி அருள வேண்டுமா இடத்திலே மன்றாடுகிறோம். இப்பொழுதும் திருமறையின் மறைவுகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள உம்முடைய ஆவியானவர் வழியாக எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் நல்ல கடவுளே. ஆமேன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக முன்குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் பிரிவு திருவசனங்கள் 1 தொடங்கி 11 வரை அடங்கிய திருவசனங்களை படிக்க அனைவரும் எழுந்து நின்று கவனமாய் கேட்போம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறு இந்த நாளுக்கான அருளுரை பகுதி யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் பிரிவு திருவசனங்கள் 1 தொடங்கி 11 வரை அடங்கிய பகுதி. மீண்டும் இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையின் உள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் என்றார் என்பவைகளே. வேதத்துக்காக தோத்திராம் உமக்கொண்டாவதாக தெய்வீக வார்த்தையை நாம் எல்லோரும் பக்தியாக ஆராய்ந்து பார்த்து சேவித்து கை கொள்ளவே கடாட்சித்து நல்லாவியை அளியும். அனைவரும் அமருவோம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான பெற்றோர்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, வாலிப்பிள்ளைகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீண்டுமாக பரத்துக்கு ஏறுவதற்கு முன்பாக சீடர்களோடு பேசுவதாக இந்த வார்த்தைகளை திருச்சபையிலே புரிந்து கொள்வது உண்டு. ஏனென்றால் இந்த காலம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கும் கிறிஸ்து பரத்துக்கேறின திருநாளுக்கும் இடைப்பட்ட நாட்களிலே இருக்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்களோடு மறு வருகை, கிறிஸ்துவனுடைய மேசியாவினுடைய அந்த மறு வருகையை குறித்து சொல்லுவதாகவும், அந்த காலத்திலே என்ன நடைபெறும், அந்த காலம் வருவதற்கு நாம் எந்த விதமான ஆயத்தத்தோடும் தகுதியோடும் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு சொல்லுவதாக இந்த பகுதி புரிந்து கொள்ளப்படுவது உண்டு. குறிப்பாக இந்த பகுதி இறப்பு வீடுகளிலும் இறப்பு நேரங்களிலே வழிபாட்டிலும் படிக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான நற்செய்தி பகுதியாக இந்த பகுதி அமைந்திருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து சீடர்களை ஆறுதல் படுத்தும் நற்செய்தி பகுதியாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. ஆறுதலின் வார்த்தைகள் அடங்கிய தொகுப்பாக தான் இந்த பகுதி அமைந்திருக்கிறது. எனவே கிறிஸ்துவின் ஆறுதல் என்கின்ற இந்த கிறிஸ்துவின் ஆற்றல் படுத்தும் வார்த்தைகள் என்ற கருப்பொருளோடு இந்த பகுதியை நாம் சிந்தித்தால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கிறிஸ்துவின் ஆறுதல் படுத்தும் செயல், இந்த பகுதி எப்பொழுது சொல்லப்பட்டது என்று பார்த்தோமானால், ஆண்டவர் இயேசு சிலுவை பாடுகளுக்கு செல்லுகின்ற அந்த கடைசி வாரத்திலே சீடர்களோடு பேசுகின்ற நிகழ்வு. இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால், ஆண்டவர் இயேசு பாஸ்கா விருந்து அருந்துவதற்கு சீடர்களோடு அமர்ந்து அந்த விருந்திலே பங்கேற்கிறார். ஆனால் அவர் உணவு உண்ணவில்லை. அப்பொழுது சீடர்களின் கால்களை கழுவுகிறார். அதன் பிறகு யூதாசு தம்மை காட்டி கொடுக்க போவதை அங்கே உணர்த்துகிறார். பேதுரு தம்மை மறுதலிக்கப் போகிறதை உணர்த்துகிறார். இவையெல்லாம் நடக்கின்ற அந்த வேளையில்தான் அந்த பாஸ்கா விருந்தினை அருந்தின பிறகு திருவருட்சாதனம் என்று சொல்லப்படுகின்ற திருவிருந்து, ராவிருந்தினை அவர் ஆசீர்வதித்து சீடர்களுக்கு கொடுத்த போது அந்த உணவை அருந்தின பிறகுதான் இந்த வார்த்தைகள் பேசப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் அவர்கள் அந்த மேல் அறையிலிருந்து அந்த உணவு உட்கொண்ட பிறகு கெத்சமனே தோட்டத்திற்கு செல்லுகின்றார்கள். அப்படி செல்லுகின்ற போது சீடர்கள் தம்முடைய தலைவராகிய இயேசு சிலுவை இறப்புக்கு நேராக செல்லுகிறார் என்பதை ஆண்டவர் இயேசுவே உணர்த்தியிருக்கிறார், அதை அறிவித்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தைகளால் கலங்கி போயிருக்கின்ற சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு ஆறுதலாக சொன்ன வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் ரெண்டு சூழலுக்கு பொருத்தமானதாக இருக்கிறது. ஒன்று, இறப்பின் வீட்டிலே ஆறுதல் படுத்துகின்ற வார்த்தைகளாக நாம் திருச்சபையிலே அதை பயன்படுத்துகிறோம். அந்த சூழலும் அதுதான். சூழல் என்னன்னா, இறப்புக்கு நேராக போகின்ற போது சொல்லப்பட்ட வார்த்தைகள். அதை விட இது பிரம்மாண்டமான ஒரு செய்தி என்னவென்றால், இது வெறுமனே மடிந்து போகின்றவர்களுக்கான அல்லது மடிந்து போகின்ற இறந்து போகின்ற சூழலிலே சொல்லப்படுகின்ற துக்கம் நிறைந்த வார்த்தைகள் மாத்திரமே அல்ல. இது துக்கத்திற்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் படுத்துகின்ற வார்த்தை மாத்திரம் அல்ல. ஒரு மாபெரும் விடுதலை இயக்கத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு தொண்டர்களை தலைவர்களாக்குகின்ற அந்த ஆயத்த பணியை குறித்த வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள்.
அழுது புலம்புகிறவர்களுக்கு இது ஆறுதலின் வார்த்தைகள். ஒரு இயக்கத்தை முன்னெடுத்து நடத்துவதற்கான ஆற்றல் படுத்துகின்ற வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. ஆன்மீக ரீதியாக பார்க்கின்ற போது மீட்பர் இறந்து போகின்ற ஆத்துமாவை மீட்புக்கு நேராக வழிநடத்துவதற்கான இந்த ஆன்மீக ஆறுதல் படுத்தும் வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. திருச்சபையை பொறுத்த வரையிலும் இது மீட்பின் வார்த்தைகள், ரட்சிப்புக்கான வார்த்தைகள், ரட்சிப்பின் அனுபவத்தை உள்ளடக்கிய ஒரு ஆறுதலின் வார்த்தைகள். கோவிலுக்கு வெளியே போய் நின்று ஒரு பெரிய விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர்களாக தொண்டர்களாக நாம் இருந்து இந்த பகுதியை படித்தோமானால், இயேசுவை ஒரு மாபெரும் விடுதலை இயக்கத்தின் தலைவராக ஒரு கட்சி கூட்டத்தில் ஒரு பிரச்சார மேடையில் நின்று ஒரு தலைவர் தன்னுடைய கடைசி உரையாக, இனி நான் இருக்க போவதில்லை, இனி நீங்கள் தான் இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று தங்களுடைய தொண்டர்களுக்கு சொல்லுகின்ற போது ஒரு பிரிவு உபச்சார உரை என்ன விதமான உணர்வுகளை ஏற்படுத்துமோ அந்த உணர்வுகளை தருகின்ற வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். எனவே ஒரு மாபெரும் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் தம்முடைய தொண்டர்களை தலைவராக்குகின்ற அந்த முனைப்பு, அந்த முயற்சியினுடைய வெளிப்பாடு தான் இந்த வார்த்தைகள். எனவே இந்த வார்த்தைகளை படிக்கின்ற போது அழுது புலம்பிக் கொண்டு கண்ணீரோடு அப்படியே படிக்கின்ற வார்த்தைகள் அல்ல. ரத்தம் என்ன பண்ணணும், ஒதுக்கணும் சொல்கிறோம்ல, நரம்பு புடைக்கணும், ரத்தம் ஒதுக்கணும். வீரம் என்ன பண்ண, உள்ளத்திலிருந்து பீரிட்டு வர வேண்டும். அப்படி கம்பீரத்தோடு புரிந்து கொள்வதற்கு, கம்பீரத்துக்கு நேராக வலிமைப்படுத்துகின்ற வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். படிக்கும்போது உங்கள் உள்ளம் கலங்காது இருப்பதாக சொல்லிக்கிட்டே படித்தோம்னா அது கம்பீரமாக இருக்காது. வேடிக்கை பார்க்குற எல்லாரையும் அட வச்சிடும், சோம்பேறி ஆக்கிடும், பயமுறுத்தும். அப்படி படிப்புகின்ற வார்த்தை அல்ல. உங்கள் உள்ளம் கலங்காது இருப்பதாக, கடவுளிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். எங்கேயும் போயில்ல, நான் உங்களோட தான் இருக்கிறேன். செத்துட்டாலும் என்னுடைய ஆவி உங்களோடு இருக்கும். கட்டபொம்மன் தூக்கில போடுகின்ற போது அந்த துரையை பார்த்து சொன்னது என்ன, டேய் நீ ஒருத்தனை கொண்டனா 1000 பேர் என்ன மாதிரி உருவாவான் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த கட்டபொம்மன் காட்சியை ஜாக்சன் துரையை அந்த தனி நடிப்பு நடிக்கின்ற போது எவ்வளோ அதை வேடிக்கையாக பார்க்கின்ற நமக்கு என்ன பண்ணோம், ஒரு வேகம் வரும் இல்லையா? அந்த வேகத்தோடு நாம் இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம், நான் உங்களோடு இருக்கிறேன். நமக்கான முதல் அழைப்பு என்னன்னா, இந்த உலகத்தின் போக்குகளை பார்த்து, இந்த உலகத்தின் அதிகாரங்கள் நம்மை துன்புறுத்த வருகின்ற போது அந்த துன்புறுத்தல்களை எண்ணி கலங்குகின்றவர்களாக அல்ல, அதை மேற்கொள்வதற்கான துணிச்சல் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். உங்களை நீங்கள் அழிவுக்கு ஏதுவான அச்சத்திற்கு உள்ளாக அல்ல, சாவை மேற்கொள்வதற்கான ஆற்றல் உடையவர்களாக உங்களை மேம்படுத்தி கொள்ளுங்கள் என்பதற்காக சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், துணிவோடு இரு, அஞ்சாதிரு என்று சொல்லுகின்ற வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் இருக்கின்றன. இந்த உலகத்தின் போக்கிலே, இந்த உலகத்தின் காரியங்களை பார்க்கின்ற போது, இந்த 10 ஆண்டு காலம் நம்முடைய இந்திய நாட்டிலே எல்லாருக்கும், மக்களுக்கு தேர்தல் நடந்தாலும் மக்களுக்குள்ளே இருக்கிற கேள்வி என்ன, இந்த ஆட்சி மாறுமா? மாற்றுவதற்கான அதிகாரம் நம்முடைய ஒற்றை விரலில் தான் இருக்கிறது என்பதை கூட உணர முடியாத அளவுக்கு மக்களுக்குள்ளாக அச்சம், பயம் என்றது அனுபவமாக மாறி போயிருக்கிறது. அந்த பயத்திலிருந்து வெளிவருவதற்கு தங்களை இன்னமும் ஆயத்தப்படுத்தி கொள்ளாத ஒரு நிலை இருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலையிலே நாம் மாற்றத்தை விரும்புகின்றவர்களாக மக்களுக்கு சொல்லுகின்ற செய்தி, பயப்படாதிருங்கள், அஞ்சாதிருங்கள், எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு உரிய ஆற்றல் நிறைந்தவராக ஆண்டவர் இருக்கிறார்.
உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக. கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள். இந்த நம்பிக்கையை வைப்பதற்கு எது ஆதாரம் என்றால், உங்களுடைய எதிர்காலம் வளமுள்ளதாக இருக்க வேண்டுமானால், உங்களுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்ற கேள்வி உங்களுக்குள்ளே எழுமானால், கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பாருங்கள். எப்பேற்பட்ட சாம்ராஜ்யமும் எப்பேற்பட்ட வீரதீரமான காலனி ஆதிக்கமும் இந்த மண்ணிலே வீழ்ந்து போய் கிடக்கிறது. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர், உங்கள் மூதாதையர்களாகிய இஸ்ரவேல் தலைவர்களாகிய உங்கள் பெற்றோர்களை மோசேயை கொண்டு 10 வாதைகளை நடத்தி உங்களை அதிசயமாய் விடுதலையாக்கி, உங்களை செங்கலை கடலை கடக்க செய்து 40 ஆண்டுகள் உங்களுக்கு உண்ண உணவும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து, உங்கள் கால் மிதியடிகள் தேய்ந்து போகாமலும் உங்கள் உடை பழுதாகாமலும் நைந்து போகாதபடிக்கும் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்தவர் நான். அப்பேற்பட்ட பார்வோனை அகற்றி போட்டு இஸ்ரவேலை வழிநடத்தி விடுதலையாக்கினவர் நான். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான பரந்துபட்ட அந்த நாட்டை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தவர் நான். இந்த பட்டறிவு, இந்த அனுபவத்தை நீங்கள் திரும்பி பார்த்தால், நீங்கள் வீழ்ந்து கிடக்கின்ற இந்த நிலையிலிருந்து எழுந்து நடப்பதற்கான ஆற்றல் உங்களுக்குள்ளாகவே வரும். ஆகவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்குங்கள். அவர் உங்கள் மூதாதையர்களை அதிசயமாக நடத்தினார். அவர் வல்லமையுள்ள கடவுளாய் இருந்திருக்கிறார். அவர் என்றென்றைக்குமான தந்தையாய் இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தின் அதிகாரங்கள் செய்கின்ற கொடுக்கின்ற துன்புறுத்தல்களை பார்த்து பயப்படாதீங்க. நான் இறப்புக்கு நேராக போகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பயப்படாதீங்க. நான் இறந்து போனாலும் உங்களை ஆற்றல் படுத்துகின்றவராக கடவுள் இருக்கிறார். ஆண்டவரை சீடர்கள் சொல்லுகின்ற வார்த்தை, நீங்கள் என் வழியாய் என் பெயராலே பிதாவினிடத்தில் தந்தையினிடத்தில் கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். என் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கின்ற போது நான் செய்கின்ற இந்த செயல்களை விட மேலான வல்லமை நிறைந்த செயல்களை உங்களால் செய்ய முடியும் என்பதை ஆண்டவரே சீடர்களுக்கு சொல்லுகின்றார். ஆகவே முதலாவது நற்செய்தி, பயப்படாதிருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், விசுவாசத்திலே தளராத மனமுடையவளாக இருங்கள். ஃபிம் இன் ஃபைத், நம்முடைய பற்றுவதிலே நாம் உறுதியாய் இருக்கின்ற மக்களாக, நிலையாய் நிற்கின்ற மக்களாக, அசைக்கப்படாத விசுவாசம் உடையவளாய் இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அசைக்கப்பட முடியாத விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டுமானால், நம்முடைய கடவுள் நான் நம்புகிறவர் இன்னார் என்பதை நான் சரியாய் அறிந்திருக்க வேண்டும். நான் நம்புகிறவர் யார் என்றால், அவர் அதிசயமானவர், ஆலோசனை தருகின்ற ஆண்டவர், வல்லமையுள்ள கடவுளாய் இருக்கிறார், என்றென்றைக்குமான தந்தையாய் இருக்கிறார். அவர் உண்மையான அமைதி எனக்கு தருகின்ற ஆண்டவர், சமாதான பிரபு, உண்மையான அமைதியை தருகின்ற ஆண்டவர். இவை எல்லாவற்றையும் செய்கிறவர் முதல்ல யாருன்னா தூய்மையான கடவுள். கடவுள் தூய்மையானவராய் இருக்கிறார். ஆகையால் நீங்களும் தூய்மையாய் இருங்கள். தூய்மையாய் இருத்தல் என்பது நாம் அவர் மீது கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே தூய்மையாய் இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் தூய்மையானதாக, உறுதியானதாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் போக்குகளை கண்டு அஞ்சுகின்ற மக்களாக நாம் இருக்கக்கூடாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம். இறப்பை ஏற்படுத்துகின்ற இந்த சூழலிலே, இறப்புக்கு நேராக செல்லுகின்ற சூழலிலும் கூட அஞ்சாதிருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு உணர்த்தி இருக்கிறார். பயந்து பயந்து நடத்தின ஒரு விடுதலை இயக்கத்தை நடத்த முடியாது. ஒரு விடுதலை இயக்கத்தினுடைய தலைவனாக இருக்கணும்னா நமக்கு முதலாவது துணிவு இருக்க வேண்டும். துணிவும் தெளிவும் இல்லாமல் ஒருவர் தலைவராக இருக்க முடியாது. அறிவு இருக்க வேண்டும், ஆற்றல் இருக்க வேண்டும், அவற்றை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற தெளிவு இருக்க வேண்டும். முன்னின்று நடத்துவதற்கான
துணிவு இருக்க வேண்டும். இறப்பை கண்டு அஞ்சுகின்ற ஒருவரால் தலைவராய் இருக்க முடியாது. வரலாற்றை திரும்பி பார்ப்போமானால் நம்முடைய நாட்டிலே கட்டபொம்மனை குறித்து சொன்னேன். சேகுவாரா போன்ற போராளிகள் இறப்பை கண்டு அஞ்சாமல் போராட்ட இயக்கங்களை நடத்தி மற்றவர்களுக்கு உந்துதல் அளித்ததால் தான் இன்றைக்கு எப்படி போராட வேண்டும் என்கின்ற வழிமுறைகளை நாம் அறிந்திருக்கிறோம். இவை எல்லாருக்கும் முன்னோடியாக இருப்பவர் தான் ஆண்டவர் இயேசு. ஒரு போராட்டத்தை, ஒரு விடுதலை இயக்கத்தை முன்னின்று நடத்துகின்ற தெளிவும் துணிவும் உடைய விடுதலையின் ஆண்டவராகிய கடவுளின் பணியாளர்களாக இருப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். சீடர்களை ஏதோ அப்படியே நம்ம சொல்லுவோம் இல்லையா, கிராமத்தில் மியா மியான்னு சொல்லின்னு இருக்கிறவனா தலைவனாக இருக்க முடியாது. சிங்கத்தை போல கர்ஜிக்கக்கூடிய ஆற்றல் உடையவராக இருந்தால்தான் இங்கே தலைவர்களாக இருக்க முடியும். ஒரு ஆடு என்றைக்குமே ஒரு போராட்ட குழுவிற்கு, போராளிகளுக்கு தலைவராக இருக்க முடியாது. சிங்கத்தின் வீரமுடையவராக இருக்கின்ற போதுதான் ஒரு இயக்கத்திற்கு தலைவராக இருக்க முடியும். ஆகவே இங்கே ஆடுகளை போல இருந்தோமானால் நம்மை பலியிட்டு விடுவார்கள். சிங்கத்தை போல் இருந்தால்தான் நாம் விடுதலை அடைய முடியும், மற்றவர்களை விடுதலைக்கு நேராக வழிநடத்த முடியும். அப்படிப்பட்ட துணிச்சல் நிறைந்த வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். பயப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்வதல்ல, பயப்படாதீரு அப்படி சொல்லுகின்ற போதுதான் அந்த வார்த்தைக்கே வல்லமை இருக்கிறது. ஆகவே நம்முடைய ஆண்டவர் ஏதோ துன்பங்களை பார்த்து விலகி ஓடுகின்ற ஆண்டவர் அல்ல. நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. நம்மை போல அவர் பாடுகளை அனுபவித்தவர். இயேசுநாதருக்கு துன்பம்னா என்ன, பாடுகள்னா என்ன, பிரச்சனைகள்னா என்ன, துரோகம்னா என்ன, எதிர்ப்புகள்னா என்ன என்று எல்லாமே தெரியும். ஏனென்றால் அவர் நம்மை போல பாடுகள் நிறைந்த மனிதராக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஆகவே அதனால்தான் எபிரேயரிலே சொல்லப்படுகிறது, நம்முடைய தலைமை ஆசாரியர் நம்முடைய வலுவின்மையை கண்டு, நம்முடைய விசுவாச குறைவை கண்டு நம்மை புறந்தள்ளுகின்ற ஆண்டவர் அல்ல. நம்முடைய விசுவாச குறைவுகளை அகற்றி நமக்கு நம்பிக்கை அளித்து, நம்மை ஆறுதல் படுத்தி, நம்மை ஆற்றல் படுத்தி வழிநடத்துகின்ற தலைவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசாரியராகத்தான் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். இதற்கு கடவுளின் தன்மை என்ன, என்ன தன்மையை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால், நாம் கடவுளின் பிள்ளைகளாக, கடவுளுக்கு ஏற்ற தூய்மை நிறைந்த மனிதர்களாக இருக்க வேண்டும். உள்ளத்தில் தூய்மை இல்லாமல் நாம் ஏறெடுக்கும் எந்த வழிபாடும், நாம் செய்யும் எந்த சடங்குகளும் கடவுளின் பார்வையிலே அருவருப்பானவைகளாக இருக்கின்றன. ஆகவே கடவுளை வழிபட வருகின்ற போது உள்ளத்தில் தூய்மை இருக்க வேண்டும், நடத்தையில் தூய்மை இருக்க வேண்டும், விசுவாசத்திலே தூய்மையுடைய மக்களாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் வீழ்ந்து போகாத, தளர்ந்து போகாத விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதை எசாயா இறைவாக்கினர் நூல் 1ஆம் அதிகாரம் படிக்க கேட்ட இந்த 14 முதல் 18 வசனங்களை நாம் படிக்கின்றோம். அதிலே சொல்லுகின்ற போது, மாடு தன் எஜமானை அறியும், கழுதை தன் முன்னனை அறியும், என் ஜனங்களோ என்னை அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வருத்தத்தோடு சொல்லுகின்ற அந்த வார்த்தையில் இருக்கும். நாம் நம்முடைய கடவுளாகிய ஆண்டவரை சரியாய் அறிந்திருக்கின்ற மக்களாய் இருப்பதே அவரில் நாம் தூய்மையாய் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகின்றன. அவர் மீது நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே தூய்மையாய் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறார். ஆகவே நடத்தையில் தூய்மை இருக்க வேண்டும், உள்ளத்தில் தூய்மை இருக்க வேண்டும், சிந்தனையில் தூய்மை இருக்க வேண்டும், நம்முடைய பற்றுறுதி தூய்மையானதாக இருக்க வேண்டும். சீடர்களுக்கு அது குறைவுபட்டிருக்கிறது. குறைவாக இருப்பதனாலே சீடர்களை ஆண்டவர் இயேசு இந்த இடத்திலே கடிந்து கொள்ளவில்லை. பேதுருவை பார்த்து இது உமக்கு நேரிடக்கூடாதே என்று சொல்லி பேதுரு சொல்லுகின்ற போது, அப்பாலே போ சாத்தானே என்று சொன்ன அந்த ஆண்டவர் தான் இங்கே நாங்கள் தந்தையை அறியோம், தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று சொல்லுகின்ற போது, பொல்லாதவனே
இதுவரைக்கும் என் கூட இருந்து உனக்கு தந்தையை தெரியாதா என்று கடிந்து கொள்ளவில்லை. பிலிப்பையும் தோமாவையும் ஆண்டவர் அரவணைத்துக் கொள்கிறார். நீங்கள் என்னோடு கூட இருந்தும் இன்னும் நீங்கள் வழி இன்னது என்பதை அறியாதிருக்கிறீர்களா? நானே வழியும் வாய்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன். என் வழியாய் வருகிறவர் தந்தையை காண முடியும். என்னை சரியாய் புரிந்து கொண்டவர் எனக்குள் தந்தை இருப்பதை அறிந்து கொள்ளுகிறார். நீங்கள் என்னுள் தந்தை இருப்பதையும் தந்தையுள் நான் இருப்பதையும் நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்களும் தந்தையோடு இருக்க முடியும். நீங்களும் தந்தையும் வேறு அல்ல, நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம். நீங்கள் என்னிலே இருக்கின்ற போது நீங்கள் தந்தையோடு இருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் இங்கே சீடர்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். நமக்கு கொடுக்கப்படுகின்ற எச்சரிக்கையும் அதுதான். இந்த யெகோவா விட்னஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, யெகோவா சாட்சிகள், அவர்கள் யெகோவா ஆண்டவரை பெரியவராகவும் இயேசுவை வெறும் சாதாரண மனிதராகவும் சொல்லுவது உண்டு. ஆனால் இந்த வார்த்தையில் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, தந்தை வேறு மகன் வேறு கிடையாது. இந்த பற்றுறுதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஓநாய்களை போன்ற பிரித்தாளுகை செய்கின்ற, சபையிலே பிரிவினையை உண்டாக்குகின்ற, பிரிவினை போதனைகளை திணிக்கின்ற இப்படிப்பட்ட யெகோவா விட்னஸ் போன்ற அந்த கூட்டங்கள் நம்மை வீழ்த்திவிடும். நாம் நம்புகின்ற கடவுள் தந்தை, மகன், தூய் ஆவியார், இந்த மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். மூன்று பேரும் வேறு வேறு கிடையாது. தந்தை என்னுள் இருக்கிறார், நான் தந்தையில் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற போது ரெண்டு நபர்கள் கிடையாது, ஒருவரில் ஒருவராக முழுவதுமாக நிறைந்திருக்கிறார்கள் என்கின்ற போது ஆண்டவர் இயேசுவின் வழியாகத்தான் தூய் ஆவியானவர் வரப்போகிறார். இந்த 14ஆம் அதிகாரத்தை பின்னால் படித்து பார்த்தோன்னா 26வது வசனத்திலே, நான் தந்தை அனுப்ப போகிறவரும் என்னில் இருந்து புறப்படுகிறவருமாகிய தூய் ஆவியானவர் என்ற வார்த்தை ஆண்டவர் இயேசு சொல்லுவார். ஆகவே தந்தை, மகன், தூய் ஆவியார் ஒன்றாய் இருக்கிறார்கள். இந்த விசுவாசத்திலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் வீழ்ந்து போகின்ற மக்களாக இருப்போம். அப்படிப்பட்ட நிலையிலே பிரித்து பார்க்கின்ற மனநிலை உடையவளாக அல்ல, தந்தை, மகன், தூயாவியாகிய மூவரு கடவுளிலே நாம் விசுவாசத்தில் வேரூன்றின மக்களாக இருப்பதற்கு இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். இந்த போதனைகளுக்கு, முரண்பாடான போதனைகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற வார்த்தையும் இதிலே அடங்கியிருக்கிறது. ஆகவே கிறிஸ்து இயேசுவின் வழியாய் எல்லாவற்றையும் நாம் கடவுளத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல், கிறிஸ்துவின் வழியாக கடவுளை நாடாமல் நாம் வேறு வழியாக கடவுளை சேர முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக நம்மை நாம் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு இந்த நாளிலே கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பாடுபடும் தாசனாக இருக்கிறார். சஃபரிங் சர்வெண்ட். துன்பங்களை அனுபவித்து கொண்டே நம்மை ஆற்றல் படுத்துகின்ற ஆண்டவராய் இயேசு இருக்கிறார். இறப்பை கண்டிருந்தும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் சீடர்களை ஆற்றல் படுத்துகின்ற ஆண்டவர் வழியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி, இந்த உலகத்திலே ஆறுதல் படுத்தப்படாமல் துன்பங்களினூடே இருக்கின்ற மக்கள், அடிமைத்தனத்தினூடே இருக்கின்ற மக்களுக்கு நாம் கொண்டு சேர்க்க வேண்டிய நற்செய்தி, அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள். உங்களுக்கு கடவுள் விடுதலை அளிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் நான் நம்புகின்ற மீட்பர் பார்வையற்றவர்களுக்கு பார்வையை வழங்குகிறார், நடக்க முடியாதவர்களை நடக்க செய்கிறார். அத்தனை ஆற்றல் நிறைந்த மீட்பரை பெற்றிருக்கின்ற நாம் அவரிலே விசுவாசம் வைக்கின்ற போது நாம் இந்த உலகத்திலே பார்வையற்றவர்களுக்கு பார்வையும், நடக்க முடியாதவர்களுக்கு நடக்க செய்கின்ற ஆற்றலையும் நமக்குள்ளே அளிப்பதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நம்பிக்கை இழந்த மக்கள், நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளாத மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து இருளில் இருக்கின்ற மக்களை வெளிச்சத்துக்கு வழிநடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக கிறிஸ்துவின் உண்மையான சீடர்களாக இருப்பதற்கு அவருடைய வார்த்தைகளின் வழியாக நம்மை ஆற்றல் படுத்தி கொண்டு இந்த சமூகத்தை ஆற்றல் படுத்துகின்ற பணிக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து இந்த சமூகத்தினுடைய விடுதலையாளர்களாக நாம் செயலாற்றுவதற்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளியும் நம்மை ஆற்றல் படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்வார்.
திருச்சபையாகட்டும் சமூகமாகட்டும். கடவுள் மாற்றத்தை உண்டாக்குவார், விடுதலையை கட்டளையிடுவார். மாற்றம் ஒன்றுதான் இந்த உலகத்திலே மாறாத ஒன்று. எப்பொழுதெல்லாம் அடிமைத்தனங்கள் அதிகமாகிறதோ, எப்பொழுதெல்லாம் சர்வாதிகாரம் அதிகமாகிறதோ, அப்பொழுது ஆண்டவர் விடுதலையின் ஆண்டவராய் செயல்பட்டு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு புதிய இலக்கை நோக்கி, புதிய வாழ்வை நோக்கி வழிநடத்துகின்றவராய் ஆண்டவர் இருக்கிறார். ஏனென்றால் அவரே வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கிறார். இந்த சமூகத்திலே அடிமைப்பட்டு கிடக்கின்ற மக்களை விடுதலையாக்குவதற்கு நம்மை நாம் கிறிஸ்துவின் பணியாளர்களாக ஒப்புவிப்போம், நம்பிக்கையோடு ஒப்புவிப்போம், நம்பிக்கையோடு செயல்படுவோம். அப்போது திருச்சபையிலும் சமூகத்திலும் ஆண்டவர் ஒரு புதிய மாற்றத்தையும் புதிய விடுதலையும், எல்லாவற்றிற்கும் மேலாக ஜனநாயகத்தோடு வாழ்வதற்கான எல்லா விதமான சுதந்திரத்தோடும் வாழக்கூடிய சூழலை ஆண்டவர் உருவாக்குவார். இந்த சிந்தனைகளோடு நம்மை நாம் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். கடவுள் அருளுகின்ற ஆற்றலும் ஆறுதலும் பலனும் சுகமும் ஆசீர்வாதமும் நம்மிலும் நம்முடைய குடும்பங்களிலும் திருச்சபை வாழ்விலும் சமூக வாழ்விலும் நிறைந்து பெருகி நம்மை ஆண்டு ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களும் ஊற்றாக இருக்கிற அன்பின் நல்ல கடவுளே, இந்த அருமையான வாரத்தின் முதல் நாளிலே உம்முடைய திருமுன்னிலே வந்து உம்மை தொழுது கொள்ளவும், உம்முடைய திருவசனங்களை தியானிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளுக்காக, வரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் திருமறையின் நற்செய்தி வழியாக இந்த சமூகத்தை எதிர்கொள்ளவும் மேற்கொள்வதற்குமான ஆற்றலையும் துணிவையும் அறிவையும் உம்முடைய ஆவியானவர் வழியாக எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு பற்றுறுதியோடு உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த உலகத்தின் சர்வாதிகாரங்களை கண்டு அஞ்சுகின்ற மக்களாக அல்ல, சர்வாதிகாரத்தை மேற்கொள்வதற்கான ஆற்றலையும் துணிவையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து செயலாற்ற இப்பொழுது எங்களை கற்பித்தபடினாலும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமேன். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும், நம்முடைய ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய அருளும் அமைதியும், தூய் ஆவியானுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பும் பராமரிப்பும், மாறாத நித்திய உடன்படிக்கை உறவும் ஐக்கியமும் வாழ்த்தலும் இன்றும் என்றும் எல்லா காலங்களும் நம் அனைவரிலும் நீடித்து நிலைத்திருந்து வழிநடத்தி காப்பணும்.